ஸோ இந்த புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆகிட்டு இருக்கு? எஸ், அதாவது அதை பற்றி பெருசாக அவேர்னஸோ இல்லை அட்ரஸ் பண்ணவோ மாட்டேங்கிறாங்க. குழந்தைய நல்லா ப்ராப்பராக இந்த சொசைட்டிக்கு வர வைக்கிறது. நம்மளுக்கு இந்த இடத்துல வீட்லேயும் அட்டென்ஷன் கிடைக்கல. ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல்லேயும் என்ன ஒரு 10 பேர் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்ற போது இந்த இடத்துலையும் என்னோட கன்சர்னை நான் சொல்லும் போது அகெயின் தேர் பிளேமிங் மீ. டெஃபினட்டாக டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் வேணும். ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி தராங்களோ அந்த அளவுக்கு டீச்சர்ஸ்க்கும் எஜுகேட் பண்ணி யாராவது சின்னதாக உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் டேக் இட் சீரியஸ். ஒருத்தவங்க இப்படி பேசுகிறாங்கம்மா, என்னை இப்படி புல்லி பண்ணுறாங்க, என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சொல்கிறாங்க, என்னோட டோனை சொல்கிறாங்க, இல்லை என்னோட அகாடமிக்கை வச்சு சொல்கிறாங்க, லிசன், இது சரியாயிடும், ஓகே இன்னைக்கு விட்டுடு, ஓகே யூ பி ஸ்ட்ராங், எதாக இருந்தாலும் நீ ஃபேஸ் பண்ணுன்றதோட நம்ம நிறுத்த முடியாது. அவங்க இதெல்லாம் பண்ண முடியாததுனால தானே வராங்க. டீச்சராக இருந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஒரு பேரண்ட்ஸ் மேலே தான் இந்த மிஸ்டேக்ஸ்ன்னு அவங்கள ப்ளேம் பண்ணுறதோ, இது ஸ்கூலோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலையோ ஸ்கூல் டீச்சரையோ ப்ளேம் பண்ணுறதோ, ஐ திங்க் போத் த சைட்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் இட் வில் பி அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் த கிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட், நீங்கள் சொன்ன மாதிரி டீச்சர், ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு நல்ல ஹியூமன் பீங்கை கொடுக்க முடியும். இல்லை பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். புல்லிங்கால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது ப்ராப்பராக சைல்டு கிட்ட எஜுகேட் பண்ணணும். ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ், நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். நம்ம புல்லிங் பற்றி நிறைய வீடியோஸில் முன்னாடியே பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த புல்லிங்னால நிறைய இஷ்யூஸ் நடக்கிறத நம்ம நியூஸில் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ஸ்கூலில் நடக்கக்கூடிய புல்லிங், இதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இதோட கான்சிக்வன்ஸ் யாருக்கு அதிகமாக புரியலை, பேரண்ட்ஸுக்கு புரியலையா இல்லை டீச்சர்ஸ்க்கு புரியலையா, யார் பக்கம் அதிகமான மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இதை இன்னைக்கு ரீசெண்டாக நடந்தக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஆஷா பாக்யராஜ் கிட்ட பேச போகிறோம். அவங்க கிட்ட இந்த புல்லிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நம்ம புல்லிங் பற்றி நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். பட் சமீப காலத்தில் நியூஸ் எடுத்தாலே இந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய புல்லிங் பற்றி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்துட்டே இருக்கு. அட்டம் பண்ணவங்களா இருக்காங்க, அட்டம்ப்ட்னு இல்லாமல் பண்ணி குழந்தைங்க இறந்தவங்களும் இருக்காங்க. அண்ட் பேரண்ட்ஸ் நிறைய இடத்துல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டதையும் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூவாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆகிட்டு இருக்கு மேம்? எஸ், அதாவது அதை பற்றி பெருசாக அவேர்னஸோ இல்லை அட்ரஸ் பண்ணவோ மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் அ ஜோக், இல்லை நீ ஸ்ட்ராங்காரு, இப்படி தான் டீச்சர்ஸ் சைடும் பேரண்ட்ஸ் 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் ஒரு ரெப்யூட்டட் ஸ்கூலில் இது மாதிரி தான் என்ன அவங்களுக்குள்ளே நடந்ததுன்றது தெரியல. பட் ஒரு பாய், சேம் அவங்க கிளாஸ்லேயே இருக்கிற ஒரு பாய் ஏதோ ஒரு இந்த எஜுகேஷனல் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் போர்ட்லலாம் அவங்க தே கிவ் லேர்னிங் டேப், ஓகே யூஸ் பண்ணுறேன். அதில் ஏதோ காமிக்கிறாங்க, அந்த கேர்ள் கிட்ட காமிக்கிறாங்க. அந்த கேர்ள் ஃபஸ்ட் டைம் போயிட்டு டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க. டீச்சர் அந்த பையனையும் கூப்பிட்டு கேட்குறாங்க. அண்ட் அந்த டீச்சர் அப்போ திருப்பி என்ன பேசினாங்கன்னு தெரியல. பட் இந்த கேர்ளோட வாய் அசைவை வச்சு பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் என்ன ப்ளேம் பண்ணுறீங்க, நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அது சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தனியாக இருந்த பையன் 4-5 பேராக சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு அந்த பொண்ணை திருப்பி பேசுகிறாங்க. இட் இஸ் ஹேப்பனிங் ரிப்பீட்டட் 4-5 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் பண்ணி அங்கே டீச்சர்கிட்ட அது பேசுகிறாங்க. அது இக்னோர் செய்யப்படுது, இல்லை என்ன பேசுனாங்கன்னு தெரியல நமக்கு. பட் ஆஃப்டர் 5th டைம் அந்த கேர்ள் ஷி வாஸ் லைக் கம்ப்ளீட்லி டவுன். உட்காந்துட்டு ஒரு பெரிய டீப் ப்ரீத் எடுக்கிறாங்க. தடையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு கிளாஸை விட்டு வெளியில் போகிறாங்க. ஒரு தவறான முடிவு அதுக்கப்புறம் எடுத்துடுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது? இது டீச்சரோட இக்னோரன்ஸா, குழந்தையோட எமோஷ்னல் ஸ்டேபிலிட்டியா, இல்லை புல்லி பண்ணானே அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு பேரண்டிங், இது எல்லாம் சுற்றி நடக்கிற ஒரு கமெண்ட்ஸ். ஓகே, பட் வாட் அ டீச்சர் ஆர் அ பேரண்ட் ஷுட் டூ? ஓகே, ஒரு 9 years சைல்டுக்கு புல்லிங்கும் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆனால் அதே ஸ்டேஜில் இன்னொரு பக்கம் பார்த்தா புல்லிங் செய்யப்படுறாங்க. புல்லிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபிசிக்கலாக மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. பாடி ஷேமிங், நம்ம ஸ்கின் டோன், அகடமிக்கை வச்சு பேசுறது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு பேசுறது, அண்ட் நிறைய சைபர் புல்லிங். ஸோ இது எல்லாமே புல்லிங்கில் தான் இருக்கும். ஓகே, அப்போ இது ஒரு 2-3 வாட்டி நடக்குது. ஒரு சைல்டு பேரண்ட் கிட்ட வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ பேரண்ட்டில் இதெல்லாம் குழந்தைங்குள்ள பேசிக்கிறதான். ஓகே, தட்ஸ் ஓகே, யூ பி ஸ்ட்ராங். இல்லை சில பேரண்ட் நீ திருப்பி பேசு, நீ திருப்பி அடி இப்படின்னு சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் அந்த பக்கம் பார்க்கும்போது அத்தனை பிள்ளைங்க இருக்கும்போது இக்னோர் பண்ணிடுறாங்களா,
இதை ஏன் வந்து ஒரு ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கணும்? ஆக்சுவலி இதெல்லாம் ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கணும். ஓகே. இதில் வந்துட்டு தே டோன்ட் அந்த பையனும் எஸ் கிட்டு தான். 9 இயர்ஸ்ன்றது எஸ் கிட்டு தான். பட் அவனுக்கு அந்த இடத்துல வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு எஜுகேஷன் புல்லிங் பற்றி கொடுத்துருக்கு. யூ மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ். சில பேர் வந்துட்டு அந்த இப்படி பேசுறதுனால இப்படி புல்லிங் பண்ணும்போது தனக்குன்னு ஒரு ப்ளஷர் கிடைக்கும். தனக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்ல. அதை அந்த பையன் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வி டோன்ட் நோ. ரைட். இந்த இடத்துலையும் இந்த பொண்ணு வந்துட்டு எஸ் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்போம், உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யூ கோ அண்ட் இன்ஃபார்ம் யுவர் டீச்சர். ஒரு அடல்ட் கிட்ட பக்கத்தில் இருக்கு. பட் அங்கே போய் சொல்லியும் அதை ப்ராப்பராக அவங்க வந்து அட்ரஸ் பண்ணலை. ஓகே. ஒரு வேளை அதை ஒரு பெரிய கன்சர்னாக எடுத்துட்டு ஓகே இங்கே கொஸ்டின் பண்ணுறோம் இல்லை, ஒரு ஜென்ரலைஸ்டாக யூ ஹாவ் டு ஸ்டாப் எவ்ரி திங் இந்த கிளாஸ் ரூம்லன்னு சொல்லிட்டு அந்த மொமெண்ட்டே அவங்க எடுத்து காமனாக உட்காந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் பேசியிருந்தா இந்த பொண்ணுக்கும் ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கும் அந்த இடத்துல. இட் இஸ் நாட் தட் யூ பனிஷ் ஒன்லி தட் பாய். இல்லை ஜென்ரலாக இப்படி பேசும்போது தானே. பட் இது எல்லாம் தான் இக்னோர் செய்யப்படுது. இப்போ நிறைய வந்து இந்த ப்ரீ ஸ்கூல் இந்த ப்ளே ஸ்கூலில் கேஜி ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தா இந்த அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறது பண்ணுற குழந்தைங்க தானே. தே டோன்ட் நோ. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்பராக இல்லை. ஸோ அவங்களோட எமோஷன்ஸை வந்து நம்ம எப்படி அவங்க காமிப்பாங்கன்னா ஒன்று தள்ளி விட்டுருவாங்க, அடிச்சிருவாங்க. ஓகே. அதனால் நம்ம குழந்தைங்களை தவறு செய்ய முடியாது. பட் தேர் ஷுட் பி அ பர்சன் ஹூ இஸ் டேக்கிங் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் ஆல் த சில்ட்ரன். அண்ட் அதுக்கு தானே டீச்சர்ஸ் எஜுகேட் பண்ணுறது. இட் இஸ் நாட் ஓன்லி அகடமிக்கில் எனக்கு வந்து 100 மார்க் வாங்க வைக்கிறது மட்டும்தான் ஒரு டீச்சரோட வேலையா? நோ. அவங்க தானே சொல்லி கொடுக்கணும். ஓகே நீ ஸ்டாப் பண்ணு, இப்படி அடிக்கக்கூடாது. ஓகே யூ ஷுட் டாக் டு மீ, யூ கம் டு மீ, ஐ எம் தேர் ஃபார் யூன்ற மாதிரி அவங்க பேசணும்ல இதில். அதே தானே பேரண்ட்டும் வந்து ஒரு ஒரு பேரண்ட்டுன்ற ஒருத்தவங்க வந்துட்டு இட் இஸ் நாட் ஜஸ்ட் தட் நீ ஸ்கூலுக்கு போறியா, நல்லா படிக்கிறியா, மார்க் எடுக்கிறியா, ஹோம்ஒர்க் எழுதுறியா, அது மட்டும் கிடையாது. அதை தவிர்த்து ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்கூல் அண்ட் காலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு மாதம் 4லேருந்து 5 கவுன்சிலிங் வரும். ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்கூல். இட் இஸ் நாட் ஒன்லி கிட்ஸ். இந்த 9 இயர்ஸு ப்ரீகேஜின்னு பேசுகிறோம் அவங்க மட்டும் இல்லை, காலேஜ்லேயும் இது நடக்குது இந்த புல்லிங். ஓகே. நிறைய இப்போ எப்படி புல்லிங் நடக்குது அப்படின்னா ஒரு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு ஒரு மூவிக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேர்ள் ஒரு பாயை மட்டும் ஒதுக்கி வச்சிடுறாங்க. நல்லா பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இது மாதிரி குரூப்புன்னு வரும்போது ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஈவன் தட் இஸ் புல்லிங். ஓகே. ரைட். இதனால நிறைய பேர் வராங்க. இதெல்லாம் எப்படி சரி? யார்கிட்ட இந்த குழந்தைங்க போய் பேசுவாங்க? எமோஷனல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்கிறோம்ல, இந்த எமோஷனல் ஸ்டெபிலிட்டின்றது எப்போ அந்த குழந்தைங்களுக்கு வரும்? ஸோ இந்த இந்த ஒரு கேஸில் வந்துட்டு லைஃப் இஸ் லாஸ்ட். பட் ஸ்கூல் சைட்லேருந்து இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவங்க என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, லைக் பேரண்ட்ஸ் சைடில் வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கு, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அண்ட் த கிட் வாஸ் நாட் எமோஷ்னலி அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, எமோஷ்னலி வீக்குன்னு லேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஏஜில் வந்து எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக எவ்வளோ தூரம் இருக்கணும், அதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்றது தெரியல. பட் பேரண்ட்ஸ் சைடில் டிஸ்பியூட் இருந்திருக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரி அந்த பர்சன் லைக் ஒரு ஒரு குழந்தைக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் வைக்கிற இடம் அப்படின்றது வந்து ஸ்கூல் அண்ட் பேரண்ட்ஸ் 2 சைடும் சேர்ந்து தானே மேம் இந்த சுச்சுவேஷன் கொண்டு வராங்க. யூ ஆர் அப்சல்யூட்லி ரைட். ஓகே. வி டோன்ட் நோ. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். பட் போத் த பேரண்ட்ஸ், அதாவது அப்பா அம்மா 2 பேருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்குள்ள அது மாதிரி இல்லை அப்படின்ட்டு. இல்லை அப்படியே இருந்திருந்தாலும் எஸ் டெஃபினெட்லி தட் வில் அஃபெக்ட் அ சைல்டு. ஓகே. அந்த அந்த எமோஷனல் வீக்னஸ். ஏன்னா குழந்தையோட ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அட்டென்ஷன். ஓகே. நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், நமக்கு லவ் கொடுக்கணும், அஃபெக்ஷன் கொடுக்கணும். பட் எனக்கு அது வந்து இன்கேஸ் ப்ராப்பராக வீட்டில் கிடைக்கல அப்படின்னா ஸ்கூலுக்கு வரும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இல்லை அங்கேயும் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல அட்டென்ஷன் தானே மிஸ்ஸிங்கு. இட் இஸ் லைக் போத் பேரண்ட்டும் டீச்சருமோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்துட்டு ஒரு ஒரு குழந்தைய வந்து நல்லா ப்ராப்பராக இந்த சொசைட்டிக்கு வர வைக்கிறது. நம்மளுக்கு இந்த இடத்துல வீட்லேயும் அட்டென்ஷன் கிடைக்கல. இந்த இடத்துல ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூல்லேயும் என்னை ஒரு 10 பேர் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்க பேசுகிறாங்கன்ற போது இந்த இடத்துலையும் என்னோட கன்சர்னை நான் சொல்லும் போது அகெயின் தேர் பிளேமிங் மீ அப்படின்றது கொண்டு வரும்போது அந்த குழந்தை வாட் டு டூன்னு தெரியாமல் தானே இங்கே என்ன பேசுனாங்க பண்ணாங்கன்றது நமக்கும் தெரியல, அந்த குழந்தைக்கு மட்டும்தான் அது தெரியும். அதால் அவங்களால அதை ப்ராசஸ் பண்ண முடியல, ஏற்றுக்க முடியல. அண்ட் அது யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம வெறும் டீச்சரை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது. மேபி இந்த இடத்துல வந்துட்டு அந்த குழந்தை வந்து அப்பா அம்மா இருக்காங்க நமக்காக, நம்ம போய் வீட்டில் போய் இதை வந்து பேசியிருக்கலாம், தைரியமாக பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் அஷூரன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தானே வந்துட்டு இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு டீச்சர்கிட்ட போயிட்டு கன்வே பண்ணும்போது அங்கேயும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலை.
இதை நான் வேற எங்கேயாவது எடுத்துட்டு போனாலும் எனக்கு இது சால்வ் ஆகுமான்னு தெரியாததுனால தெரியாது. ஒரு பேட் Yes. டிசிஷன் எடுக்கிறாங்க. எஸ். ஸோ புல்லிங் அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக தெரியலாம் சம்டைம்ஸ், ஆர் இதெல்லாம் கடந்து தான் எல்லாரும் வரணுன்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் எப்படி எல்லாமே எவால்வ் ஆகுதோ ஈவன் புல்லிங் கூட நீங்கள் சொன்ன மாதிரி எவால்வ் ஆமா. ஆயிருக்கு. ஸோ இதோட டேஞ்சரஸ் கான்சிக்வன்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப மோசமாக போய் முடியுது. அந்த வகையில் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கணும்? ஒரு டீச்சராக வராங்க அப்படின்னா சப்ஜெக்டை மட்டும் டீச் பண்ணாமல் எப்படி அந்த கிளாஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை அப்சர்வ் பண்ணணும், இதுக்கு ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்லுங்க. ஷூர். டிப்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம்னா இட் இஸ் நாட் ஃபன். ஓகே, எனக்கு ஒரு கிளைண்ட்டு அவங்க வந்து அவங்க ஃபேட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு கவலையாகவே இருந்தது. ஆனால் ஷீஸ் ஸ்டடிங் 10th ஸ்டாண்டர்ட். வீட்டில் வந்துட்டு அவங்களோட சிஸ்டர் வந்து பார்த்தா எப்போ பார்த்தாலும் நீ குண்டா இருக்கிற, நீ இதை சாப்பிடாத, நீ அதை செய்யாத. ஸோ இட் இஸ் நாட் ஃபன், ரைட்? அண்ட் அவங்களோட அந்த சிஸ்டர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா அவளோட நல்லதுக்கு தானே நான் சொல்கிறேன். நல்லது சொல்கிறதுல வந்து இந்த வேலை சொல்லக்கூடாதுல்ல. நம்ம வெறும் வந்துட்டு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை வச்சுட்டு அவங்கள வந்து பேசிகிட்டே இருக்க முடியாது. அந்த குழந்தை எப்படி என்னை கூப்பிட்டு வராங்க அப்படின்னா எனக்கு நிறையா வருது. அண்ட் வாட் இஸ் த காஸ்? அக்கா வந்து இவன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க, எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு பிடிக்கல. அண்ட் இது மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிறது அப்பா அம்மாவுக்கு தெரியவே இல்லை, பிகாஸ் போத் ஆர் ஒர்க்கிங். இந்த இடத்துல வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, ஏமா நீ என்கிட்ட வந்து நீ சொல்லலை? இப்போ உங்ககிட்ட சொல்லும், அதாவது என்கிட்ட சொல்லும் போது தான் அவங்களுக்கே தெரியுது அந்த இடத்துல. ஏன் சொல்லலைன்னா யூ போத் வேர் நாட் அவைலபிள் அப்படின்றது தான் அந்த குழந்தையோடது. ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு நான் வந்து வீட்டில் சொல்லணும்னா, மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள். உங்கள் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா உங்ககிட்ட தான் அவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க. ஸோ அதனால தான் நான் டெடிக்கேட்டடாக, ஐ டோன்ட் நோ, இது வந்து நம்ம கவுண்ட்லெஸ் டைம் சொல்லியிருக்கிறோம், இந்த டைம் ஃபார் சில்ட்ரன் அப்படின்றத கொடுங்க, நீங்களாக உருவாக்கி கொடுக்கணும். அது 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்லாம் கிடையவே கிடையாது. 2வது, ஒரு விஷயம் அவங்கள்ட்ட பேசும்போது லிசன். இப்போ எனக்கு இது மாதிரி ஒருத்தவங்க இப்படி பேசுகிறாங்கம்மா, என்னை இப்படி புல்லி பண்ணுறாங்க, என்னோடய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை சொல்கிறாங்க, என்னோடய டோனை சொல்கிறாங்க, இல்லை என்னோட அகடமிக்கை வச்சு சொல்கிறாங்கன்னா லிசன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை என்ன செய்யலாம் அப்படி தான் கேட்கணுமே தவிர்த்து இது சரியாயிடும், ஓகே இன்னைக்கு விட்டுடு, ஓகே யூ பி ஸ்ட்ராங், எதாக இருந்தாலும் நீ வந்துட்டு ஃபேஸ் பண்ணுன்றதோடு நம்ம நிறுத்த முடியாது. அவங்க இதெல்லாம் பண்ண முடியாததுனால தானே வராங்க அவங்க. அப்படின்ற போது லிசன் டுகெதராக இதை எப்படி பண்ணணுன்றதை பார்க்கணும். 3வது, நீ திருப்பி அடி, நீ திருப்பி இதே மாதிரி பேசு, நீனும் அவங்கள ஹர்ட் பண்ணுறது தயவு செஞ்சு எஜுகேட்டே பண்ணாதீங்க. தட் இஸ் நாட் த கரெக்ட் வே டு டீச் தெம். ஓகே, நம்ம இது அதே மாதிரி இந்த பேரண்ட்டும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த சைல்டுக்கிட்ட போயிடக்கூடாது. எப்படி நீ என் பொண்ணு அப்படி சொல்ல பண்ணி, தெர் இஸ் அ ப்ராசஸ். நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலில் ரிப்போர்ட் பண்ணுங்கள், இது மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க பண்ணுறாங்க, இதுக்கு நீங்கள் வந்து எப்படி வந்து அட்டென்ஷன் கொடுக்க போகிறீங்க என்னன்றதை பேசணும். 4வது, புல்லிங்குன்ற ஒரு விஷயம் ஒரு குழந்தையோட செல்ஃப் எஸ்டீம்லேருந்து நம்ம இப்போ இந்த கேஸ் பேசின மாதிரி அது ஒரு லைஃபை எடுக்கிற வரைக்கும் கொண்டு போகும். ஸோ இந்த சின்ன புல்லிங் பெரிய புல்லிங்லாம் இதில் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இதை வந்து சீக்கிரமாக சரி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குழந்தை வந்து ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் சேஃபாக இருப்பாங்க. அண்ட் 5வது, புல்லிங்கால் அஃபெக்ட் ஆனவங்க மட்டும் கிடையாது, செக் வெதர் உங்கள் சில்ட்ரனும் புல்லி பண்ணுறாங்களான்றது. அப்படி புல்லி பண்ணுறாங்கன்னா அதையும் எஜுகேட் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். நீ இப்படி பண்ணக்கூடாது, உனக்கு அது மாதிரி செய்யும் போது சிரிப்பு வருது, ஹாப்பியாக இருக்கணும், தட் இஸ் நாட் அ ப்ளஷர், ஓகே நீ இது மாதிரி பேசக்கூடாதுன்றதை பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும். இதெல்லாம் பேரண்ட்ஸ் சைடு. டீச்சர் சைடுன்ற போது டெஃபினட்டாக டீச்சர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வேணும். ஓகே, ஏன்னா இப்போ நிறையா வந்து இது மாதிரி நடக்குது, புல்லிங் வந்து நிறைய நடக்குது. அப்போ புல்லிங்னு ஒன்று அவங்களுக்கு தெரிய வருதுன்னா, எஸ் நவடேஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஓகே, அண்ட் தேர் ஆர் பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுமே அவங்களுக்கு வந்து இருக்குது, லைக் இந்த பிஹேவியர் இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு. அப்போ மேண்டட்ரியாக எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லித்தராங்களோ அந்த அளவுக்கு டீச்சர்ஸ்க்கும் எஜுகேட் பண்ணி, யாராவது சின்னதாக வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் டேக் இட் சீரியஸ், விசாரிங்க, அது வந்து என்னன்றது கேளுங்க. சின்ன விஷயமா அதை வந்து இக்னோர் பண்ணிடவே கூடாது. ஓகே, அண்ட் அந்த அளவுக்கு டீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்கணும், ரைட்? அதாவது சைல்ட் ஷுட் ஃபீல் சேஃப். நான் வந்து உங்ககிட்ட பேசினேன்னா ஐ பி சேஃப், என்ன டார்கெட் பண்ணிட மனசி. நம்ம இப்போ பேசினோம், பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணாதீங்க, டீச்சர்ஸ் கிட்டேங்க. நிறைய ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னா, இது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைல்டை பிடிச்சி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி டார்கெட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, இந்த இடத்துல எப்படி ஒரு சைல்டோ இல்லை பேரண்ட்டோ வந்து டீச்சர்கிட்ட அப்ரோச் பண்ண முடியும், ரைட்? ஏன்னா நாளைக்கு திருப்பி அவங்களோட குழந்தைய தானே அந்த இடத்துல வந்து இது பண்ணுறாங்க.
டீச்சர்ஸ் எந்த அளவுக்கு வந்து இந்த டார்கெட் போகுதுன்னா, ஐ ஹேவ் அ கிளையண்ட் வேரின் இதே சினாரியோ இது மாரி போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எக்ஸாம் மார்க்ல கை வைக்கிறாங்க. கரெக்ட்டா எழுதுனாலும் அது தப்புன்னு மார்க் கம்மியா போடுறாங்க. இந்த இடத்துல திருப்பி போய் அத கேட்கவே முடியல. நம்ம எந்த அளவுக்கு திருப்பி திருப்பி போய் கேட்குறோமோ, அந்த அளவுக்கு வந்து அந்த சைல்ட வந்துட்டு அவங்க வந்துட்டு குறி வச்சு எல்லா விஷயத்துலயும் அஃபெக்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அது நடக்கக்கூடாது. ஓகே. ஒரு கன்சர்ன்னா எப்ப எந்த அளவுக்கு அப்பா, அம்மா கிட்ட குழந்தைங்க பேசுறாங்களோ, அப்படிதான் வந்து டீச்சர்ஸ் கிட்டயும் பேசணும். இட் இஸ் நாட் ஆல் த டீச்சர் பட் தேர் ஆர் ஃபியூ டீச்சர்ஸ். ஸோ அட்டென்ஷன் குடுக்கணும். நெறைய ஸ்கூல்ஸ்ல நெறைய விஷயங்கள் நல்லது பண்றாங்க. இதையும் ஒரு சினாரியோவா எடுத்துட்டு புல்லிங் பத்தியும் கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும். ஸோ கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் மேம். என்னோட ஒப்பீனியன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு புல்லிங்னு ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஒரு ஒரு ஸ்கூல் போகிற ஒரு கிட்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதை ஒரு டீச்சராக இருந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஆர் பேரண்ட்ஸ் மேலே தான் இந்த மிஸ்டேக்ஸ்ன்னு அவங்கள ப்ளேம் பண்ணுறதோ, இல்லை பேரண்ட்ஸ் வந்து இது ஸ்கூல் டீச்சர் தான் பார்த்துக்கணும், இது ஸ்கூலோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலையோ ஸ்கூல் டீச்சரையோ ப்ளேம் பண்ணுறதோ, ஐ திங்க் போத் த சைட்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங். எஸ். ஏன்னா அந்த குழந்தைக்கு அப்படின்றது அந்த ஸ்கூலும் வீடு மட்டும் தான் பெரிய உலகமாவே இருக்கும். Yes. ஸ்கூலு, வீடு, ஃப்ரெண்ட்ஸ் Yes. இதுதான் அவங்க லைஃப். எஸ். ஸோ ஐ திங்க் ஒரு இடத்துல பிரச்சனை இருந்தால் அது இன்னொரு இடத்துல அட்ரஸ் பண்ணுறதோ, இன்னொரு இடத்துல இருந்தால் வைஸ் வர்ஸா அதை அட்ரஸ் பண்ணி இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் இட் வில் பி அ பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் த கிட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். தேர் ஆர் மெனி சினாரியோஸ் வேர்ன்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா சண்டையால குழந்தை வந்து ஒரு மாதிரி ஏதோ ஒரு சைலன்ஸோ இல்லை படிப்பில் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கும்போது ஒரு டீச்சர் அதை அட்ரஸ் பண்ணி அப்பா அம்மா கூப்பிட்டு பேசி அதை சரி பண்ணிலாம் வச்சுருக்காங்க. ஓகே. ஓகே. இட் இஸ் நீங்கள் சொன்ன மாதிரி டீச்சர், ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட் இது எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கை கொடுக்க முடியும். இல்லை பேலன்ஸ்டாக கொண்டு போகணும். அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஒரு புல்லிங்கால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அது ப்ராப்பராக சைல்டு கிட்ட எஜுகேட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்போது இந்த ரீசன்ட் நியூஸ்லாம் பார்த்தம்போது ஐ வாஸ் ரியலி ஹோப்பிங் டு டாக் இந்த டாபிக் பற்றி உங்ககிட்ட பேசணுன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் புல்லிங் பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் இந்த மெசேஜஸ்லாம் ப்ராப்பராக ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.